பராசக்தி பட டைட்டில் பிரச்சினை என்பது சமீபத்தில் தமிழ் சினிமாவில் எழுந்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். இரண்டு வெவ்வேறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் பராசக்தி என்ற தலைப்பை தங்கள் படங்களுக்கு பயன்படுத்த உரிமை கோரியதால் இந்த பிரச்சினை எழுந்தது. இந்த தலைப்பை முதலில் இயக்குனர் சுதா கொங்கரா தனது சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு பெயர் சூட்டி சமீபத்தில் டீசர் வெளியிட்டார். ஆனால் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை SIFCC வெளியிட்டுள்ள ஒரு கடிதத்தை விஜய் ஆண்டனி தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு தெலுங்கில் பராசக்தி என்ற தலைப்பை விஜய் ஆண்டனி பிக்சர்ஸ் பதிவு செய்ததாக SIFCC கடிதத்தில் கூறியுள்ளது. அதே தலைப்பை 2 படமும் கொண்டிருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த பிரச்சினைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. சிலர் முந்தைய பராசக்தி படத்தின் புகழ் காரணமாக இந்த தலைப்பை பயன்படுத்த விரும்புவதாக கூறுகின்றனர். வேறு சிலர் தலைப்பு பதிப்புரிமை சட்டங்களில் உள்ள குறைபாடுகள் காரணமாக இது போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இந்த சர்ச்சை தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின்னரே இந்த தலைப்பு யாருக்கு சொந்தம் என்பது தெரியவரும். இந்த பிரச்சினை தமிழ் சினிமாவில் தலைப்பு பதிப்புரிமை மற்றும் திரைப்பட தயாரிப்பு நடைமுறைகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க எதிர்காலத்தில் தெளிவான சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவிக்கின்றனர்.